Realme அவங்களோட 15 சீரிஸில் 15 and 15 Pro அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம 15 Pro பற்றி தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம லைவ் பட்டனில் கார்ட்ஸ் தானே செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த Realme 15 பற்றி பார்க்கலாம். Realme 15 டிசைன் பொறுத்த வரைக்கும் 15 Proவில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான், எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. ஈவன் டிஸ்பிளே கூட சிமிலரான டிஸ்பிளே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 சைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 6.8 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த AMOLED டிஸ்பிளேட ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன், நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இங்கே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. கூடவே உங்களுக்கு 2500 ஹெட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேயோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் உங்களுக்கு HDR கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது 6500 nits வரைக்கும் போகும். அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளேவாக தெரியுது Realme 15ல். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக்கோட Dimensity 7300+ SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் டெய்லி டே டு டே யூசேஜுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அண்ட் கேமிங் போகிறீங்க அப்படின்னா மீடியம் கிராஃபிக்ஸில் எந்த வித இஷ்யூ இருக்க போகிறதில்ல. ஈவன் ஹை கிராஃபிக்ஸும் சில கேம்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் LPDDR4X ரேமும் அண்ட் 512GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 15ல் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. Realme 15ல் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல். Realme 15 Pro கூட கம்பேர் பண்ணும்போது எங்கள் அல்ட்ரா வைட் சென்சாரை வந்து 50 மெகாபிக்சல்லேருந்து 8 மெகாபிக்சலாக கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கேமராவோட UI பொறுத்த வரைக்கும் சிமிலராக இருக்க போகுது. அண்ட் ப்ளஸ் கேமராவில் இருக்க ஃபீச்சர்ஸும் வந்து சிமிலராக இருக்க போகுது. அண்ட் Realme 15 Proவில் பார்த்த மாதிரி இங்கே AI எடிட் ஜீனி ஆப்ஷன் இருக்குது. அண்ட் AI பார்ட்டி மோடு இருக்குது. அதாவது நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கமாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் கூடவே இங்கே பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா Realme 15 Pro மாதிரி 7000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் இருக்குது. கூடவே 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளே உங்களுக்கு IP66, 68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே Realme UI வெர்ஷன் 6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 அப்டேட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய கிளைம்ஸ் இருக்குது. பட் இன்னும் அஃபிஷியல் எந்த கன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வெறும் 2 அப்டேட்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் Realme 15 உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 8128 உங்களுக்கு 25,999க்கும், 8256GB வேரியண்ட் உங்களுக்கு 27,999க்கும், அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 12,256 உங்களுக்கு 30,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வேல்யூ ஃபார் மணி ஃபோன் கிடையாது. இது ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது. ஈவன் ரியல்மிலே இதே ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு P3 அல்ட்ரான்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதை விட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப்க்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ப்ரைஸும் இதை விட கம்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக தெரியலாம் மற்ற ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து சரி, இல்லை ஆஃப்லைன் ரீட்டெயிலர் ஸ்டோர்ஸ்லேருந்து July 30th இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.